டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தது இந்த அட்ரஸ் தானடா? ஆமா தலைவா. டேய் டேய் இருங்கடா. எல்லாருமே உள்ள போக வேணாம். ஒரு 4 பேர் வெளியே நில்லுங்க. அவன் தப்பிச்சு போனா கூட பிடிக்க வசதியா இருக்கும். சூப்பர் கேட்ச் தலைவா. டேய் 4 பேர் இங்கே இல்லைங்க. பொருளா இருக்குதுல்ல? இருக்குண்ணே. ஓகே வாங்கடா. டேய் தேடுடா தேடுடா. யோ யோ அந்த பக்கம் வா. யோ டேய் இந்த பக்கம் யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பக்கம் என்னங்க? தேடுங்க. யாரு நீ? ஒரு இடம் வராம தேடுங்க. யோ போயா வெளிய. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயசானவனு கூட பார்க்காம இப்படி அடிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? ஏய் கடவி பேசாம இருக்க மாட்டே. குறவளைய நெரிச்சிருவேன். எங்க புள்ள? உன் புள்ள ஒரு பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானே, அவங்க ரெண்டு பேரும் எங்க? எந்த பொண்ணு எந்த பையன் தம்பி ஒண்ணும் தெரியாது தம்பி எங்களுக்கு. ஏய், நடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. மரியாதையை உண்மை சொல்லுங்க, இல்ல 2 பேரும் வீணா செத்து போயிடுவீங்க. நிஜமாவே எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், ரமேஷ் உண்மையா தானடா? ஆமா இப்ப ஐயா. அவன் எங்க இருக்கா? கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ வேலை தேடி போறேன்னு போனா ஐயா. ஏய், இல்லைங்க. உனக்கு தெரியாம இருக்க நியாயம் இல்ல. இல்ல இத தெரியாது. பார், உன் பையன் என் பொண்ணுக்கும் என்கிட்ட வேலை பார்த்த டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி இதே ஊர்ல தங்க வச்சிருக்கான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லல, உன் கழுத்து நெரிச்சு கோழி தூக்குற மாதிரி திருக்கி போட்டுருவேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணாடம் காட்சியா ஜீவனை கழிச்சுக்கிட்டு இருக்க சாமி. வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி. என் மகன் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் சாமி வருவான். ஆனா மத்தபடி அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒண்ணும் தெரியாது சாமி. எங்களை விட்டுருங்க சாமி, எங்களை விட்டுருங்க. தலைவரே, இந்த வயசானவங்க பாவம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே கஷ்டப்பட்டு ஜீவன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விட்டுருவோம் தலைவரே. இல்லடா, எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு. ஏன் உள் மனசு சொல்லுது, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கோமாளியாக்க பாக்குறாங்க. உன் பிள்ளை இங்க வரதில்ல? அவனுக்கு உனக்கு பேச்சுவார்த்தை இல்ல? சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வேலைக்கு போனான். அப்பத்துல இருந்து வந்தா 4-5 நாள் தங்குவான். போனா மாச கணக்குல வரமாட்டான். எங்களுக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தை சரியில்லை. எங்களை நம்புங்க சாமி, எங்களை நம்புங்க. இது பாருங்க, உங்க பிள்ளைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லி அனுப்புங்க. நான் இங்க தேயாளு தெரியும்ல? சரிங்க தம்பி. தம்பி தலைவரே, இவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இவங்களுக்கு உண்மையிலே எதுவும் தெரியாது போல இருக்கு. நாம வேற எங்கேயா ட்ரை பண்ணுவோம் வாங்க. இல்லடா, எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு. டேய் போன் அடிக்குது பாரு. என்னதான் இருக்காது எந்தல தலைவா, உங்களுக்கு தான் பாருங்க. ஒண்ணுது இல்லையா? டேய் உள்ளதான் அடிக்குது. போடா போடா. ஏய் சீக்கிரம் போங்கடா. டேய் இந்த பையில இருந்தா கேக்குது, இருக்கா பார். அதோ இருக்கு சார். என்ன இது, என்ன இது? இந்த போனு உன் பையன் கிட்ட பேசுறதுக்கு தானே? இந்தா பேசி அவன் இருக்கிற இடத்த கேட்டு சொல்லு. பேச மாட்டேன். பேசு பேசு. பேச மாட்டேன். பேச மாட்டேன். ஏய் ஐயோ, இப்ப நீ பேசல, உன் புருஷன் காலி. பேசு. ஹலோ. என்னம்மா ஃபோன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? அது நான் வெளியில இருந்தேன்ப்பா. அப்பா வேற தூங்கிக்கிட்டு இருந்தாரா, அதான் எடுக்க நேரம் ஆயிருச்சு. சரி சரி, அப்பா நல்லா இருக்கார்ல? நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ நல்லா இருக்கியாப்பா? அந்த பொண்ணும் பையனும் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்கம்மா. என்ன யாராவது தேடி வந்தாங்களா? இல்லப்பா, யாரும் தேடி வரலப்பா. ஆமா, இப்ப நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? இடத்த மாத்திட்டீங்களா? இல்லம்மா, ஒத்தக்குண்டு கணேசன் வீட்டில் தான் தங்கியிருக்கோம். ஒத்தகுண்டு கணேச வீட்லயா? சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதையா இருங்கப்பா. சரிம்மா. சரி, போனை வச்சிடறேன்ப்பா. பாத்தியாடா, நான் சொல்லல, என் உள் மனசு சொல்லுதுன்னு. ஒத்த குண்டு கணேசன் வீடு எங்கடா இருக்குது? அது தெரிஞ்ச இடம் தான் தலைவா, வாங்க போலாம். கண்டுபிடிச்சிட்டோம்ல, இன்னைக்கே தூக்கிட வேண்டியதான். தலைவா, இவங்களை என்ன பண்ணலாம்? நீ தானே பார்த்தா பாவமா இருக்குன்னு எப்படி நடிச்சு நம்மள ஏமாத்திருக்காங்க பாரு. போடலாமா தலைவா? ஏய், இவங்களால தானே அவங்க இருக்கிற இடமே நமக்கு தெரிஞ்சிச்சு. உழைச்சி தொலையிட்டோம். எடு.
நம்ம போனதுக்கு அப்புறம் தான் பையன் கிட்ட இந்த கேள்வி போட்டு கொடுத்துச்சுன்னா அவங்க போட்டு கொடுக்கறதுக்கு இந்த போன் ஒண்ணுதானே இருக்கு. இதையே இல்லாம பண்ணிட்டா வேற யார் மூலமாவது அவனுக்கு தகவல் சொல்லணும்னு நினைச்சீங்க, 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. வாங்கடா. இந்தப்பா வாங்க அத்தை, வாங்க. உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருந்தேன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அர்ச்சனா ஆஸ்பத்திரிக்குள்ள போறத பாத்தியா நீ? என்னத்த என்ன நம்பாம பேசுறீங்க? அர்ச்சனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையறத பார்த்துட்டு வாசல்ல நின்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ நேரா நீங்களே பார்க்க போறீங்களா? பார்த்த பிறகு என்ன நம்புவீங்க? வாங்க வாங்க அத்தை. ஜெயந்தி, ஆ? நீ சரியா பாத்தியா? நீ பார்த்தது அர்ச்சனா தானா? எனக்கு நம்ம அர்ச்சனாவை தெரியாதா அத்தை? அது அர்ச்சனாவே தான். அவ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு நான் வாசல்லே நின்னுகிட்டு இருந்தேனே. வாங்க போய் தேடி பார்க்கலாம். என் பொண்ணுங்க, கூப்பிடுங்க அவளை. வாங்க சுமதி அம்மா, நீங்க வருவீன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியமா இருக்கே. என்னன்னு இப்படி கேட்டீங்க? என்னதான் ஆகாத மருமகனாக இருந்தாலும் அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில் இருக்கான்னா யார் தான் பார்க்க வராமல் இருப்பாங்க? அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. எங்களே உள்ள விடல அத்தை. நாங்களே ரொம்ப பிரச்சனை பண்ணி தான் போய் பார்த்தோம். இனிமே டாக்டர் வந்தாதான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க. உட்காருங்க சுமதி அம்மா. நான் உட்காந்து உங்க பிள்ளையோட நல விசாரிக்கிறதுக்காக வரல, என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு வந்தேன். கூப்பிடுங்க அவளை. என்ன சுமதி அம்மா சொல்றீங்க? அர்ச்சனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்கிறத பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கூப்பிடுங்க அர்ச்சனாவை. அர்ச்சனா ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தா இங்க தானே வந்திருக்கணும். அவ இங்க வரலையம்மா. இத பாருங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி வேஷம் போடாதீங்க. என் பொண்ணை கூப்பிடல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எந்த காலத்துல நீ மனுஷியா இருந்திருக்க? ஆகாத மருமக அடிபட்டு கிடக்குறாங்கிறத பாக்குறதுக்காக நீங்க வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இவங்களாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா வராத உன் மகளை தேடிட்டு இங்கே வந்திருக்க. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உன் மருமகனை உன் பொண்ணு பார்க்க வந்துட போறாங்கிறதுக்காக ஓடி வந்திருக்கியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. ஏய், வார்த்தை அளந்து பேசு, இல்ல மரியாதை கெட்டுடும். நான் உன்னை இங்க சண்டை போடுறதுக்காக வரல. என் பொண்ணு ஆசை காட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என் பொண்ணை கூப்பிடு. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நாங்க ஏதோ உங்க பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி கூப்பிடுங்க கூப்பிடுங்கிறீங்க. உங்க பொண்ணு இங்க வரவே இல்லைங்க. நாங்களே எங்க பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்க. சம்பந்தியை தவிர வேற யாரும் இங்க வரல. உங்க பொண்ணு எங்க இருக்காலோ அங்கே போய் தேடி பாருங்க. பொய் சொல்லி ஏமாத்தி என் பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போலாம்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். இத பாரு, மக தாலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சம்மந்தி வீட்டுக்காரங்களோட சண்டை போட வந்திருக்கியா? நீங்க எல்லாம் என்ன ஏய், என்னம்மா இதுக்கு இது? மேல ஏதாவது பேசுன வாயை இத கிழிச்சிடுவேன். பாருங்க சுமதி அம்மா, உண்மையிலேயே அர்ச்சனா இங்க வரல. வந்தா மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க வேற ஏதோ குழப்பத்தில் இருக்கிறீங்க. அவ வீட்டுல தான் இருப்பா, போய் பாருங்க போங்க. இல்ல இல்ல, அர்ச்சனா வந்ததை நான் பார்த்தேன். அவ உள்ளதா இருக்கா, கூப்பிடுங்க. நான் தான் சொல்றேன்ல, அர்ச்சனா இங்க வரல. போங்க, தயவு செஞ்சு வேற எங்கேயாவது போய் தேடி பாருங்க. இப்ப சண்டை போடுற நிலைமையில் நாங்க இல்லம்மா. தயவு செஞ்சு போங்க போங்க. இல்ல அத்தை, நான் பார்த்தேன். ஐயோ அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை, நான் பார்த்தேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது ஒரு பிரச்சனை. இப்போ ச்சே, என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி சரி விடுப்பா. நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அத்தை. இல்லனா இவ்வளவு தூரம் உங்களை ஃபோன் பண்ணி வர வைப்பனா? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. என்ன நம்புங்களா அத்தை? மாமா செல்வத்தை பத்தி சொன்னதை கேட்டு கண்டிப்பா அர்ச்சனா இங்க வந்திருப்பா. அது ஃப்ராட் குடும்பத்தை. அவங்க அவளை உள்ள வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றாங்க. நாம வேணா செல்வம் அட்மிட் ஆகிற வார்டுல போய் பார்க்கலாம். அவ கண்டிப்பா அங்க இருப்பா அத்தை. என்ன அத்தை, நான் சொல்றத நம்புங்களேன். பாத்தீங்களா அத்தை, நான் சொன்னேன்ல, அர்ச்சனா செல்வம் ரூம்ல இருந்தா வரா.
கண்டிப்பா அவ செல்வத்தை பார்க்க தான் வந்திருக்கணும். இப்ப நம்புறீங்களா நான் சொன்னதை? அம்மா நீங்க எங்கம்மா இங்க வந்திருக்கீங்க? நான் வரது இருக்கட்டும். நீ எதுக்கு இங்க வந்த? யார பார்க்க வந்த? ஏமா கோவமா பேசுறீங்க? எனக்கு மாத்திரை வாங்குறேன்னு தானே வந்த. இங்க எதுக்கு வந்த? நான் மாத்திரை வாங்கதாம்மா இங்க வந்தேன். போதும் அர்ச்சனா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் நீ உள்ளதானே இருந்த. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை உள்ள வச்சுக்கிட்டு இல்லன்னு சாதிச்சாங்க. அத்தை எவ்வளவு மரியாதைலாம் பேசினாங்க தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? யார் வந்தாங்க? யார மறைச்சு வச்சாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் போய் சொல்லாத அர்ச்சனா. செல்வத்தை பார்க்க தானே நீ இங்க வந்த. அவரை பாக்குறதுக்கு நான் எதுக்கு இங்க வரணும்? அடேங்கப்பா, என்ன மாதிரி நடிக்கிற? இப்படிப்பட்ட நடிப்பை நான் பார்த்ததே இல்லம்மா. பெத்த தாய் முன்னாடி நடிக்கிறியே, அது சரி. பொய் சொல்றது என்ன உனக்கு புதுசா? ஏற்கனவே கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் புருஷனை பார்த்துட்டு வந்தவ தானே நீ. இப்ப எதுக்கு நீ பழசெல்லாம் கிளறிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த செல்வத்தை இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுதானே நீ அவனை இங்க பார்க்க வந்திருக்க? அவர் சீரியஸா இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருங்கிற விஷயம் இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். என்னம்மா, எனக்கு மாத்திரை வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்தவ இங்க எதுக்கு வந்த? வழக்கமா வாங்குற மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டேன். மாத்திரை இல்லைன்னு சொன்னாங்க. 4-5 கடையில விசாரிச்சேன். புது மாத்திரை தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. புது மாத்திரை உங்களுக்கு ஒத்துக்குமான்னு தெரியல. அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் கிட்ட விசாரிச்சேன். அதுக்கு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல, இங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்லயே வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு வந்தேம்மா. இல்லத்த, நான் அர்ச்சனாவை திடீர்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே அவ செல்வத்தை தான் பார்க்க வந்திருக்கா. வாய மூடு. உன் பேச்சு கேட்டு என் பொண்ணு மேல சந்தேகப்பட்டு நான் இங்க வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அம்மாடி, என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இவ பேச்சை கேட்டுக்கிட்டு உன் மேல சந்தேகப்பட்டு இவ்வளவு தூரம் தேடி வந்து உன்னை அவமானப்படுத்திட்ட. என்ன மன்னிச்சிருமா. ஏமா இப்படி பண்றீங்க? இல்லடா, அம்மா உடம்பு நல்லாகணுங்கிறதுக்காக நீ அலைஞ்சு திரிஞ்சு மருந்து வாங்கிட்டு வர. நான் என்னடாண்ணா, நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி உன் புருஷனை பார்க்க வந்துட்டியோன்னு சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருமா. என்னம்மா இது மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. வாங்க வீட்டுக்கு போலாம், வாங்க. பெரியப்பா, அத்தை அண்ணியை இவ்வளவு தீவிரமா தேடுறாங்கன்னா அண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஏமா, அவ வந்திருந்தா இங்க தானே வந்திருக்கணும், வரலையே. ஒருவேளை அண்ணனை எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாம தேடுறாங்களோ என்னவோ. நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் பெரியப்பா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடி. பார்த்தாலும் அந்த அம்மா இங்க வந்து எப்படி சண்டை போடுச்சுன்னு. புருஷன் மேல பாசமும் அக்கறையும் இருந்தா தானா வரட்டும். சும்மா வாயை மூடிட்டு பேசாம இரு. புருஷன் மேல அக்கறை இல்லாம தான் அவங்க அம்மாவுக்கு தெரியாம அர்ச்சனா அவனை தேடிட்டு வந்திருக்காக்கும். ஏதோ அந்த பொண்ணு வந்து பார்த்தாலாவது அவளை பார்த்த சந்தோஷத்துல அவனுக்கு சீக்கிரம் குணமானாலும் ஆகும். நீ போய் தேடி பாருமா, இருந்தா கூட்டிட்டு வா. வாமா போலாம். சரி அத்தை, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் இப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். அண்ணி அண்ணி அண்ணி, இவ்வளவு தூரம் வந்துட்டு அண்ணனை பார்க்காம போகாதீங்க அண்ணி. ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க அண்ணி. போடி. இவ்வளவு நேரம் உங்க ஆத்தாக்காரி பேசுனதை கேட்டுட்டு இருந்தால, அப்புறம் எதுக்கு வந்து கூப்பிடுற? போ. எங்க அம்மா பேசுனதை மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. அண்ணன் ரொம்ப சீரியஸா இருக்கிறதா டாக்டர் சொல்றாரு அண்ணி. இனிமே என் கையில இல்ல, கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணி. ஒரே ஒரு தடவை வந்து பாருங்க அண்ணி. அத்தை, எங்க அண்ணனுக்கு மருந்தெல்லாம் தேவையில்ல அத்தை. அண்ணியோட மூச்சு காத்து ஒரே ஒரு தடவை அவர் மேல பட்டா அவர் சரியாயிடுவார் அத்தை. அண்ணி, ஒரே ஒரு தடவை வந்து பாருங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஏய், போ போடி. அண்ணி, ஒரே ஒரு தடவை அண்ணி. போங்கறல்ல, வண்டி எடுப்பா, வண்டி எடு நீ. ஏய், நீ போ. ஏப்பா, வண்டி ஒரே ஒரு எடுப்பா. தடவை வந்து பாருங்க அண்ணி, ஏய், ப்ளீஸ் அண்ணி. போங்கறல்ல. அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அண்ணி, ப்ளீஸ்.
எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஜெயந்தி ஃபோன் பண்ணி நீ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்னு சொன்னது கேள்விப்பட்டதும் எங்க நீ எனக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டு உன் புருஷனை பார்க்க போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன். அந்த ராணி பொண்ணு ஓடி வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணப்போ நீ எங்க மனசு மாதிரி போயிடுவியோன்னு நான் பயந்தேன். ஆனா அம்மா தான் முக்கியம், என் கூடவே இருந்த பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.